ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்று முடிச்சு சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மூன்று முடிச்சில் சுரேகாவை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, சுரேகா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ரெக்கவர் ஆக 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு அவங்க போகும்போது எவ்வளோ நேரத்தில் இவங்க சரியாவாங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் எங்களுக்கு தெரியல மேடம், அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேயே சுரேகா வந்து கண் முழிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெம்பு கிடையாது உடம்புல. ஏன்னா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல, சரியாக எதுவும் குடிக்க கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அதனால் இப்போ சுரேகா வந்து இன்னும் கண் முழிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பேச தெரியல. இன்னும் அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கேன். எத்தனை நாள் அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மென்டலாகவும் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க. முடியெல்லாம் வெட்டி விட்டு பயமுத்துற மாதிரி ஒரு இடத்துல தனியாக கட்டி போட்டு அந்த மாதிரிலாம் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, சுரேகா ஒரு வழியாக கண் முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க காரில். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது சுந்தரவல்லி சொல்கிறாங்க, எப்படி என் பொண்ணை வளர்த்தனா, எவ்வளோ நல்லா அவளை பார்த்துக்கிட்டேன், தங்கம் மாதிரி வச்சுருந்தேனே, இப்போ ஒரு நார் மாதிரி அவளை மாற்றிட்டாங்க. யார் நம்ம குடும்பத்து மேலே யாருக்குங்க இவ்வளோ கோவம், யார் இவ்வளோ கேவலமாக பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாதவி சொல்கிறாங்க, அம்மா கண்டிப்பாக யார் விட்டாலும் சரி நம்ம விடக்கூடாதுமா, நான் என் தங்கச்சி இந்த நிலைமையில் பார்க்க என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேகா வந்து மாதவி மேலே தான் தூங்கிட்டு வராங்க. இந்த பக்கம் மாதங்கி உட்காந்துருக்காங்க. முன்பக்கம் வந்து அருணாச்சலம் வண்டி ஓடுறாங்க. பக்கத்தில் சுந்தரவல்லி உட்காந்து இந்த மாதிரி புலம்பிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு தாய்க்குமே தன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆனால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்டிப்பாக நான் அந்த நந்தினியை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலம் கேட்குறாங்க, இப்போ எதுக்குமா தேவலாமா நீ நந்தினியை இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம், அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல, போலீஸ் டீம் வச்சு நம்ம இவ்வளோ தேடி இதுக்கு அப்புறம் தான் அவள் கிடைக்கணுமா, ஏன் அவள் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாதா, இப்போ போலீஸ் வச்சிட்டோன்னு பயந்து தான் நந்தினியை அவளை வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து அருணாச்சலம் கிட்டே சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலம் சொல்கிறாங்க, நீ தேவையில்லாமல் பேசாதம்மா, நந்தினி அப்படிப்பட்டவ கிடையாது, அவளை எதுக்குமா அப்படி சொல்கிற, அவள் நல்ல எண்ணத்தோட காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு மாதங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க தான் அப்பப்போ மூட்டி விட்றாங்க இல்லையா மாதங்கி, முன்னாடி உட்காந்துக்கிட்டு சுந்தரவல்லி சொல்கிறாங்க, ஏதாவது இவங்க புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாதங்கி சொல்கிறாங்க, நான் உங்கள் ஃபேமிலி பிரச்சனையில் தலையிடுறேன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க, நந்தினி மேலே ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு டவுட் இருக்குது, அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே சரியில்லை நடவடிக்கை எதுவுமே, எனக்கு என்னமோ அவங்க தான் கடத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்தினதே இவளும் கௌஷிக்கும் சேர்ந்து தான். அதை சொன்னோடனே சுந்தரவல்லி சொல்கிறாங்க, அதை தான்மா நானும் சொல்கிறேன், இவர் புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு. உடனே அருணாச்சலம், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, உண்மை என்னன்னு தெரிய வரட்டும், அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, சூர்யா வந்து புனிதாவையும் அவன் பேர் என்ன நந்தினியையும் வீட்டிலேருந்து கிளப்புறாங்க. அப்படி கிளப்பும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே மாதங்கி நினைக்கிறா, ஐயோ இவன் கண்டுபிடிச்சிடுவான் போல், இப்போ எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் கடத்தி வச்சுருந்தாங்களே. சூர்யா வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இதில் உண்மையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எப்படியும் அவனோட ஒய்ஃப் பேர் தான் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. புனிதா பேர் என்ன நந்தினி, சூர்யா 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அங்கே போயிடுறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ போகிற வழியில் சூர்யா வந்து கேட்குறாங்க, புனிதா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நந்தினியை சுரேகாவை கண்டுபிடிச்சோலையா அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் அங்கே போக வேண்டியிருக்கு, அங்கே போனால் தான் எனக்கு சில விஷயம்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அங்கே போகிற வழி தெரியுமா அப்படின்னு. தெரியுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. போயிட்டு இறங்கின அப்புறம் இப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே நமக்கு ஏதோ பயமுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இப்போ திரும்பியும் அதாவது ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போவே தோணாது. ஏன்னா நம்ம அவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்போம். அதனால் புனிதாவை வந்து அந்த இடத்துல வச்சு அவ்வளோ விஷ ஊசி போட அவன் வந்தான் இல்லையா, அதனால அவள் வந்து பயப்படுறா, நான் வரல மாமா, நான் உள்ளே வரல, நீங்களும் அக்காவும் போங்க, நான் கார்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து, புனிதா அவ்வளோதான் உனக்கு என்ன, உனக்கு இப்போது நம்ம பொண்ணுங்க நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கணும் தெரியுமா, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீ இப்படி பயந்து உக்காந்துடுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புனிதா சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதா சொல்கிறாங்க, புனிதா
சூர்யா சொல்கிறாங்க, புனிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் வரல, என்னை விட்டுருங்க மாமா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. நந்தினி வந்து திட்டுறாங்க, இங்கே பாரு நம்ம பொண்ணுங்க வந்து போர்க்குணத்தோடு இருக்கணும், அப்போ தான் நம்மளால் எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ண முடியும், எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், இப்படி எதையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்ட்டு நந்தினி கத்தவும் உடனே சூர்யா சொன்னாங்க, நந்தினி விடு விடு விடு, அவள் இங்கேயே இருக்கட்டும், கார்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, புனிதா நீ கார்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து விட்டுட்டு உள்ளே போகிறாங்க. நந்தினியும் சூர்யாவும் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, இத்தனை நாள் அந்த பொண்ணை வச்சுருக்காங்க, அதனால அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அதனால் போகிற வழியிலே என்ன நடக்குதுன்னா, சூர்யா வந்து அங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு, சார் நான் கொஞ்சம் உள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை சார் இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, இங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் இப்போ இங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது என்னோடய தங்கச்சி தான், இது என் ஒய்ஃபு, இவங்க தான் அவளை காப்பாற்றினது, நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை சார் அதெல்லாம் கிடையாது, இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே போலீஸ் மட்டும்தான் வரணும், இங்கே வந்து இன்னும் எதுவுமே இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிக்கல சார், அதனால நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி சொல்கிறாங்க, சார் வேணாம் சார் போயிடலாம் வாங்க, அவங்க ஏதோ பண்ணட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு, நந்தினி இரு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொன்னால் இவங்க விடுவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ், அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, போலீஸ் தான் இதை கண்டுபிடிச்சதா அவர் சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுக்குள்ள இப்போ ஒரு டீல் மாதிரி இப்போ கால் பண்ணும்போது அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, போலீஸு ஐயோ நம்ம பேர் சொன்னதுனால கண்டிப்பாக நம்ம அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ சூர்யா சொல்கிறார், சார் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், இங்கே ஒரு போலீஸ் இருந்துட்டு எங்களை உள்ளே விட மாட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் போய் பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு எதையும் வந்து தொடக்கூடாது, எதையும் கலைக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக நீங்கள் வெளில வந்தோடனே எதையும் தொடாதீங்க, எந்த பிரச்சனையும் உங்களால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஃபோனை வந்து அங்கே நிற்கிற போலீஸ்கிட்ட கொடுத்து சார் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து என்ன யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏசி பேசுகிறாங்க சார் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சமகத்தாக சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. பேசும்போது அவங்கள உள்ளே விடுங்க, ஆனால் எதையும் தொட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஆள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு, அதாவது ஏசி சொல்கிறாங்க. உடனே இந்த போலீஸும் எல்லாம் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சூர்யா வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு நந்தினி கிட்டே எங்கெங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நந்தினி அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி இந்த இடத்துல இது நடந்துச்சு, அந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேகாவை கட்டி போட்டிருந்த அந்த இடத்துக்குலாம் போயிட்டு காட்டுறாங்க. என்ன நடந்துச்சோ அந்த சீனை வந்து தத்ரூபமாக நமக்கே காட்டுறாங்க. அதில் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.